இயேசுவின் தூய அன்பே, அன்னை அன்பிலும் விலை என் இயேசுவின் தூய அன்பே, தன்னை பலியாய் தந்தவர் உன்னை விசாரிப்பார். தன்னை பலியாய் தந்தவர் உன்னை விசாரிப்பார். என் இயேசுவின் தூய அன்பே, என் இயேசுவின் தூய அன்பே. பாவ சேற்றினில் வீழ்ந்தோரை பரன் சுமந்து மீட்டாரே, பாவ சேற்றினில் வீழ்ந்தோரை பரன் சுமந்து மீட்டாரே. தம் நாமத்தை நீ நம்பினால் தளர்ந்திடாதே வா. தம் நாமத்தை நீ நம்பினால் தளர்ந்திடாதே வா. அன்னை அன்பிலும் விலை என் இயேசுவின் தூய அன்பே. லோகத்தின் வேஷமே மறைந்திடும் பொய் நாசமே, மாயலோகத்தின் வேஷமே மறைந்திடும் பொய் நாசமே. மேலான நல் சந்தோஷமே மெய் தேவன் ஈவாரே. மேலான நல் சந்தோஷமே மெய் தேவன் ஈவாரே. அன்னை அன்பிலும் விலை என் இயேசுவின் தூய அன்பே. உந்தன் பாரங்கள் யாவையும் உன்னை விட்டே அகற்றுவார். உந்தன் பாரங்கள் யாவையும் உன்னை விட்டே அகற்றுவார். உன் கர்த்தரால் கூடாதது உண்டோ நீ நம்பி வா. உன் கர்த்தரால் கூடாதது உண்டோ நீ நம்பி வா. அன்னை அன்பிலும் விலை என் இயேசுவின் தூய அன்பே. தன்னை பலியாய் தந்தவர் உன்னை விசாரிப்பார். தன்னை
பலியாய் தந்தவர் உன்னை விசாரிப்பார். என் இயேசுவின் தூய அன்பே, என் இயேசுவின் தூய அன்பே, உன் இயேசுவின் தூய அன்பே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த மிரக்கிள் நைட் நிகழ்ச்சியிலே பங்கெடுக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நாட்கள் லெந்து காலங்கள், வசந்த காலங்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த நாட்களிலே நமக்கு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியிலே வந்தார் என்றும் அவர் நம்முடைய இரட்சணியத்திற்காக சிலுவையிலே பட்ட பாடுகள், அவருடைய தியாகங்கள் அனைத்தையும் தியானிக்கும் நல்ல தருணமாக தேவன் தந்திருக்கிறார். ஆகையால் உலகெங்கிலும் உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே அதிகமாக ஜெபம் செய்வதும், உபவாசங்கள் ஏறெடுப்பதும், பொருத்தனைகள் செய்வதும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதும், ஆலயத்தில் நடக்கிற அனைத்து ஜெப கூட்டங்களிலும் பங்கெடுப்பதும் என்று சொல்லி விசேஷமாக எல்லாரும் இந்த நாட்களை கொண்டாடுகிறதை நாம் அறிகிறோம். ஆம் அருமையானவர்களே, இந்த நாட்கள் உண்மையாகவே நமக்காக இயேசு கல்வாரி சிலுவிலே பட்ட பாடுகள், கஷ்டங்கள், துயரங்களை தியானிக்க வேண்டிய காலங்கள் தான். நாமும் கூட இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடல்களை பாடி அந்த சிலுவையின் அன்பை ஒரு விசை கூட நாம் ஆழமாய் உணர்ந்து தியானிக்கும்படியாக இந்த நாளிலே நாம் தீர்மானித்திருக்கிறோம். எனவே இந்த அற்புத இரவு, இந்த கூடுகையிலே நானும் என்னுடைய குழுவினரும் அனைவருமாக நாங்கள் சிலுவை பாடல்களை சேர்ந்து பாட இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பாடல்களின் மூலம் கிறிஸ்துவினுடைய சிலுவை அன்பை உங்கள் உள்ளத்தின் ஆழங்களிலே ஊற்றுவாராக. ஒரு விசை கூட உங்களை வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நாங்கள் பாடலை தொடங்குகிறோம். நீங்களும் எங்களோடு கூட இருக்கிற இடங்களிலிருந்து பாடல்களை பாடலாம். ஒருவேளை ஆன்லைனிலே நீங்கள் இதை பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த கல்வாரி சிலுவை பாடல்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேன் சித்தம் போ
இன்றி என்னாலே பாரில் ஏதோ நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியும் அன்பினையே கண்டு நிறை தோணி வந்தேன். கல்வாரியும் அன்பினையே கண்டு நிறை தோணி வந்தேன். கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று ஆமீசம் சாக தேவாருள் செய்குவே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்குவே. கல்வாரியும் அன்பினையே கண்டு நிறை தோணி வந்தேன். கல்வாரியும் அன்பினையே கண்டு நிறை தோணி வந்தேன். கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் என் கைகள் பாவங்கள் செய்திட்டால்
தூய கண்கள் சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றனர் தம் காயங்களையும் பார்க்கின்றனர் என்னை நோக்கி பார்க்கின்றனர் தம் காயங்களையும் பார்க்கின்றனர் சிலுவை நாதர் இயேசுவின் கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே கத்தனிசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே கர்த்தர் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் இன்று பாயுதே விலையேற பெற்ற நாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே விலையேற பெற்ற நாய்
கெத்சமனே பூங்காவில் என் நேசரையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே பாரில் கெத்சமனே பூங்காவில் என் நேசரையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவரா தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவரா தேவாதி தேவன் ஏகசுதன் படும் பாடுகள் எனக்காயே தேவாதி தேவன் ஏகசுதன் படும் பாடுகள் எனக்காயே பாரில் கெத்சமனே பூங்காவில் என் நேசரையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே இரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவுமே நனைந்தே இரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவுமே நனைந்தே இம்மானுவேலன் உள்ளமுருகியே வேண்டுதல் செய்தனரே இம்மானுவேலன் உள்ளமுருகியே வேண்டுதல் செய்தனரே பாரில் கெத்சமனே பூங்காவில் என் நேசரையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பியே சுவண்டை வா நம்பியே சுவண்டை வா சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பியே சுவண்டை வா நம்பியே சுவண்டை வா புல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை புல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை காணாய் நிலையான சந்தோஷம் பூவியில் கர்த்தாவின் அன்பண்டை வா காணாய் நிலையான சந்தோஷம் பூவியில் கர்த்தாவின் அன்பண்டை வா சிலுவை சுமந்த உருவம்
குரு இயேசு நாதானின் கொல்கோதாவில் குருசேனில் தொங்கி நீர் குருதியும் சிந்தினீர். குரு இயேசு நாதானின் கொல்கோதாவில் கால்கரங்களில் ஆணிகள் பாய்ந்தே கண்கள் அயர்ந்தே தாகத்தால் தோய்ந்தே. கால்கரங்களில் ஆணிகள் பாய்ந்தே கண்கள் அயர்ந்தே தாகத்தால் தோய்ந்தே. ஏனோ இத்தனை பாடுகள் ஏற்றீர், ஏனோ இத்தனை பாடுகள் ஏற்றீர். என் பாவம் போக்கிட வந்ததாலோ, என் பாவம் போக்கிட வந்ததாலோ. தலை சாய்க்க உலகில் ஸ்தலமில்லை என்றே திருவாய் மலர்ந்த தேவகுமாரா. தலை சாய்க்க உலகில் ஸ்தலமில்லை என்றே திருவாய் மலர்ந்த தேவகுமாரா. சிலுவை நான் உமக்கு தலை சாய்க்க இடமோ, சிலுவை நான் உமக்கு தலை சாய்க்க இடமோ. பலியாகி மீட்டிட வந்ததாலோ, பலியாகி மீட்டிட வந்ததாலோ. சீனில் தொங்கினீர் குருதியும் சிந்தினீர். குரு இயேசு நாதானின் கொல்கோதாவில் குருசீனில் தொங்கினீர். குருதியும் சிந்தினீர். குரு இயேசு நாதானின் கொல்கோதாவில். அல்லேலூயா கல்வாரி சிலுவை நாதா. அல்லேலூயா கிருபை தந்திடும் நேசா. அல்லேலூயா கல்வாரி சிலுவை நாதா. அல்லேலூயா கிருபை தந்திடும் நேசா. உம்மையே நாடி ஓடி வந்தேன் உம் பாதம். உம்மையே நாடி ஓடி வந்தேனும் பாதம். இரக்கம் காட்டிடும் ஐயா. அல்லேலூயா கல்வாரி சிலுவை நாதா. அல்லேலூயா கிருபை தந்திடும் நேசா. ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்றீரே.
சிலுவை நாதா. அல்லேலூயா, கிருபை தந்திடும் நேசா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 53 1 முதல் 7 வரை. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்மை எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆமென். அன்பிற்குரியவர்களே, நாம் வாசி கேட்ட இந்த வேத பகுதி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடு மரணங்களை குறித்த தீர்க்க தரிசன பகுதி. ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து சிலுவிலே அடிக்கப்படுவதற்கு முன்பதாகவே இந்த தீர்க்க தரிசனங்கள் அவரை பற்றி சொல்லப்பட்டது. எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறினது. இதில் 4வது 5வது வசனங்களை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். நம்ம ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு துக்கங்களை சுமந்தார். நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே ஆண்டவர் அடிக்கப்பட்டார் என்ற உண்மையை இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. 5வது வசனம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எல்லாரும் சொல்லலாமா? எல்லாம் சொல்லலாமா? அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால். அன்பிற்குரியவர்களே, இந்த பாடு மரணங்களை நினைவுகூறுகிற லெந்து காலங்களிலே உங்கள் யாவருக்கும் ஒரு நல்ல செய்தி. அன்று மரித்த இயேசுவின் இரத்தத்தால் இன்று நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அன்று சிந்திய அவருடைய இரத்தம் இன்று நமக்கு மீட்பை கொடுக்கிறது. அன்று சிந்திய அவருடைய இரத்தம் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. மட்டுமல்ல, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். யார் யாருக்கு என்னென்ன வியாதி இருந்தாலும் அந்த வியாதியிலே அப்படியே நீங்கள் தொடர வேண்டிய அவசியம் இல்லை. அநேக நேரங்களிலே நம்முடைய சிந்தனை மண்டலம் குழப்பத்தில் இருக்கிறது. நாம் சிந்திக்கிற விதங்கள் சரியாக இருப்பதில்லை. ஒருவேளை பொருளாதாரம் உங்கள் கரங்களில் இல்லை என்றால், அல்லது வருமான குறைவு இருந்தால், உடனே குடும்பத்தில் உள்ளவர்கள்லாம் சலித்து கொள்வார்கள். அவனை நம்பி பிரயோஜனம் இல்லை, அவன் என்ன சம்பாதிக்கிறான்னு அவனை நம்பி நீங்கள் வாழ்கிறீங்க என்று ஒருவருக்கொருவர் டிஸ்கரேஜ் பண்ணுவார்கள். அதை கேட்டு கேட்டு அநேகர் தங்களுடைய சிந்தனையில் நம்மளால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு எல்லாருமே சொல்கிறாங்க.
அதனால் நம்ம பிரயோஜனம் இல்லாத ஆளாக தான் போயிட்டோம் போல இருக்குன்னு மைண்டில் ஏற்றி கொள்ளுவார்கள். அப்படி அல்ல. அன்று இயேசு சிந்தின இரத்தத்தினாலே, அவருடைய தழும்புகளாலே நமக்கு எப்படி குணம் உண்டாகிறதோ, சுகம் உண்டாகிறதோ, அதே போல் அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நம்முடைய வாழ்விலே பொருளாதார செழிப்பை கொடுக்க தேவனாலே கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க இந்த விஷயத்துல விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. உங்க சிந்தனை மண்டலம் எப்படி இருக்கக்கூடாது? ஒரு மாதிரி எம்டியா இருக்கக்கூடாது. உங்க சிந்தனை மண்டலத்தில் குழப்பங்கள் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஹிம். எனக்கா இயேசு அடிக்கப்பட்டார். அதாவது அந்த காலத்தில் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ் என்று வாழ்த்துவாங்க. ஆனால் த வேர்ட் சால்வேஷன் சொன்னாலே, ரட்சிப்பு என்று சொன்னாலே, அதில் 16 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறதாக வேதாகமத்தை மிக ஆழமாக அறிந்த வல்லுநர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். ஆம், உங்களுக்கு பொருளாதார செழிப்பை தேவன் தர முடியும். இயேசு உங்கள் வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க அவர் நமக்காக காயப்பட்டார், நமக்காக துன்பப்பட்டார். மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே டெய்லியும் நாம் ஃபேஸ் பண்ணுகிற அனுதின இன்னல்கள், அனுதின பிரச்சனைகள், ப்ராக்டிக்கலாக நிறைய சிக்கல்கள் இருக்கலாம். ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கலாம். கல்யாணம் பண்ணாத வாலிபனுக்கு பெண்ணு கிடைக்கவில்லையே என்ற பிரச்சனை, கல்யாணம் பண்ணினவன் ஐயோ எனக்கு வந்து வாச்சது இப்படி இருக்கே என்ற பிரச்சனை. அதே போல் பெண்களும் அப்படித்தான். கல்யாணம் ஆகிற வரைக்கும் நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா பரவாயில்ல நினைப்பாங்க. கல்யாணம் ஆன பிறகு ஐயோ இவனை கட்டிட்டு நான் படுற அவஸ்தை பெருசாக இருக்குன்னு சொல்லி நினைக்கலாம். பிள்ளைகளை குறித்து அப்படிதான். பிள்ளைகள் சிறு வயதில் இருக்கும்போது அவர்களை கொஞ்சி மகிழ்வார்கள். ஆனால் வளர்ந்த பிறகு ஐயோ என் பிள்ளை என்னைய படுத்துகிற பாட்டுக்கு அளவில்லைன்னு சொல்லி, இதெல்லாம் டெய்லி ப்ராப்ளம். ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கலாம். ஆனால் இயேசு நமக்காக மரித்து அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தின் மூலமாய் சமாதானத்தை கொடுக்கிறார். உங்கள் குடும்பங்களுக்கு சமாதானம், புருஷன் மனைவிக்கு சமாதானம், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சமாதானம், நம்முடைய அயல் வீட்டிலே உள்ளவர்களோடு சமாதானமாக வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு சமாதானமான வாழ்வை தந்திருக்கிறார். அது மட்டும் அல்ல, இந்த வசனம் சமாதானத்தை உண்டு பண்ணும். அந்த ஆக்கினை அவர் மேல் வந்தது நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக. அடுத்து கடைசியாய் நான் சொல்லி முடிக்க விரும்புகிற காரியம், அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம், குணமாகிறோம். யார் யாருக்கு என்னென்ன வியாதி இருந்தாலும் சரி, இந்த கூட்டத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே அநேக வியாதிகள் இருக்கலாம், அநேக வேதனைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சுகமளிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை தொட்ட எல்லாரும் சுகமானார்கள். அவர் யாரையெல்லாம் தொட்டாரோ அவங்களும் சுகமானார். ஆமா தானே? அதனால இயேசுவை நம்பினவர்கள் ஒரு நாள் கைவிடப்பட போவதே இல்லை. இயேசுவினுடைய சிலுவை மரணத்திலே நமக்கு பொருளாதார ஆசீர்வாதம் உண்டு. டெய்லி ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். மட்டுமல்ல, எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியை மாற்றுவதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அங்கே முன்னே அமர்ந்திருக்கிற மக்களுக்காக நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஆன்லைன் மூலமாக இந்த நிகழ்ச்சியை உள்ளே பிரவேசித்து பார்க்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, நம்பிக்கையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். யார் யாருக்கு என்ன பிரச்சனையானாலும், யார் யாருக்கு என்ன வியாதியானாலும், யார் யாருக்கு என்ன தேவையானாலும் கர்த்தர் அற்புதம் செய்வீராக. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுக்காக கல்வாரி மேட்டிலே பலியாக உம்முடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தினீரே. உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. தள்ளாடி நடந்து தாங்கொன்னா துயரமான சிலுவையை சுமந்து கொண்டு கீழே விழுந்தீரே ஆண்டவரே. எண்ணற்ற தியாகம் எங்களுக்காய் செய்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உருகாத மனமும் உருகும் முடிய கல்வாரி சிலுவையின் அன்பை நினைக்கும் போது, ஆம் ஆண்டவரே, இங்கு அமர்ந்திருக்கிற நாங்கள் அனைவருமே உம்முடைய கல்வாரியின் அன்பினால் ஈர்க்கப்பட்டு உம்முடைய அன்பின் அந்த ரட்சிப்பை எங்களுக்கு கட்டளையிட்டீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கிற யார் எங்கே இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல வல்ல நாமத்தில் அவர்களை தொடுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. அவர்களுக்கு சுகந்தார ஆண்டவரே. ஒருவேளை அவர்கள் மருத்துவமனையில் இருந்தாலும் மருத்துவர்கள்
நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாலும் நசனா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அவர்களை காப்பாற்றும், அவர்களை உயிரோடே ஆண்டவரே வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீடிய ஆயுளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எங்கள் ஜெபத்தை கேட்டீரே, நன்றி. துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜெபம் கேட்டமைக்காய் பல கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கிறார். அன்பானவர்களே, இந்த குட் ஃப்ரைடே நிகழ்ச்சி நம்முடைய ஆலயத்திலே காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. குட் ஃப்ரைடே அன்று அனைவரும் பங்கெடுக்க உங்களை உற்சாகமாய் அழைக்கிறோம். ஞாயிறுதோறும் காலையிலே நம்முடைய ஆலயத்தில் 9 மணிக்கு ஒரு ஆராதனையும் மாலை 6 மணிக்கு ஒரு ஆராதனையும் நடைபெறுகிறது. அவசியம் பங்கு பெறுங்கள். அடுத்தது ஒவ்வொரு 3வது வெள்ளிக்கிழமையும் மிரக்கல் நைட் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் நடைபெறுகிறது. நீங்கள் உங்கள் நண்பர்கள், சுகவீனமானவர்கள், தேவை நேர்ந்தவர்கள் இருந்தால் நீங்கள் அழைத்து கொண்டு வரலாம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்படலாம். மட்டுமல்ல, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களோ கீழே உள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை பார்த்து தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மே காட் bless you all.